வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் சுழியம், இதை சுசியம்னு கூட சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 2 கப் மைதா, தேவையான அளவு உப்பு, 1 கப் துருவின தேங்காய், 1.25 கப் பச்சை வெல்லம், ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன், 1.5 கப் வேக வச்ச கடலைப்பருப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இப்போது இதை நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போது அதே பாத்திரத்துலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க அச்சு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அச்சு வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அச்சு வெல்லம் நல்லா கரையணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சுழியத்துக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. அச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போது இதை நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ரெடி பண்ண வெல்ல பாகு சேர்த்துக்கோங்க. நம்ம சுழியத்துக்கு ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், பாகு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும். இப்போது நம்ம கரெக்டாக பாகு ஊற்றுனதுனால நமக்கு திக்காக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போது எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சாச்சு. இப்போது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா வரும். மாவு நல்லா திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த உருண்டைகளை அதில் போட்டு எடுக்கும்போது நல்லா வரும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போது அடுப்பில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை இந்த மைதாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மைதாவில் இந்த உருண்டையை முக்கி எண்ணெயில் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா எல்லாம் கருகி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பொறுமையாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எல்லா சைடும் வேகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க.
எல்லா சைடும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுழியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போது தீபாவளிக்கு இந்த சுழியத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.